வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. இந்த வாரம் முழுவதும் எழுத்தாளர் கல்கி அவர்களின் கதைகளிலிருந்து சில கதைகள். 1899 பிறந்து 1954 மறைந்த இலக்கிய உலகில் இன்றும் மிக பெரும் பெயரோடு விளங்கி கொண்டிருக்கும் கல்கி அவர்கள் ஏராளமான புதினங்கள், சிறுகதைகள், கட்டுரைகள் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதில் தியாகபூமி, அலையோசை, பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், இது எல்லாமே சொல்லலாம். அதுலேயும் சமீபத்தில் மணிரத்னம் அவர்களால் எடுக்கப்பட்டு பொன்னியின் செல்வன் பரவலாக பேசப்பட்டது மட்டும் இல்லாமல் பரவலாக வாசிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாரார் அந்த படத்தை எடுத்ததன் மூலமாக புத்தக விற்பனை குறைந்தது அப்படின்னு இருந்தாலும், ஒரு சாரார் அதன் பிறகு அந்த புத்தகத்தை வாங்கி நிறைய பேர் வாசித்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியான படைப்புகளை படைத்த எழுத்தாளர் சிறுகதையில் நிறைய கதைகள் அந்த காலத்திற்கு அந்த காலகட்ட பிரச்சனையை மையப்படுத்தி எழுதியிருந்தாலும், நான் படித்ததில் மிக முக்கியமான கதையாக கேதாரியின் தாயார் அப்படிங்கிற கதையை பார்க்குறேன். இவருடைய இந்த கதை 1900 கிட்டத்தட்ட 20-30 எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எந்த காலகட்டத்தில் நினைக்கல, எப்படியா இருந்தாலும் 1900களில் தான் எழுதியிருப்பார். ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான கதைகள் அப்படிங்கிறது ஒரு பெண்ணின் ஒரு முக்கியமான பிரச்சனையை மையப்படுத்தி பெண்ணின்னு சொல்ல முடியாது, பெண்களுடைய இந்த சமூகத்தில் பெண்களுக்கு ஏற்படுகிற கொடுமைகளை மையப்படுத்தி எழுதியிருக்கிற கதை. அதுவும் காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் இந்த கதை மிக முக்கியமான கதையை தான் நான் பார்க்குறேன். கதைக்குள்ளே போகலாம். சமீபத்தில் பத்திரிகைகளில் அம்மாமி அப்பளமாம் அப்படிங்கிற ஒரு விளம்பரத்தை பார்த்த உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. உடனே அம்மாமியோட ஞாபகம் வந்துச்சு. அம்மாமியோட ஞாபகம் வந்தாவே அவங்களோட பையனும் எனக்கு ஞாபகத்துக்கு வருவான். அவன் கேதாரி எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்நேகிதை. அந்த வயசில் நான் அவனோட தான் எப்போவுமே இருப்பேன். இது மாதிரியான சம்பவங்கள் எண்ணும்போது மனிதர் அந்த விதி அப்படிங்கிறது இருக்குதோ மனிதர்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்க தோணியே. அப்படின்னா கேதாரி சின்ன வயசுலேயே இறந்துட்டான். அவனுக்கு இறக்குற வயசு கிடையாது. அவனோட வாழ்க்கை அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. இந்த வயசில் இறக்குறதா அப்படிங்கிறத தாண்டி அவங்க அம்மாவுடைய வாழ்க்கை, இதெல்லாம் என் மனசில் அப்படியே அப்பப்போ வந்துட்டே போகுது. அவன் இறந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கலாம். நோய்வாய்ப்பட்டு கிடந்த போது கூட அவனை பரிசோதனை செய்யாத டாக்டரே சென்னையில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவங்கள யாருமே அவனுக்கு என்ன நோய்க்கான மூல காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கவே இல்லை. ஏதேதோ வியாதின்னு சொன்னாங்க, ரொம்ப காம்ப்ளிகேஷன், ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே கேதாரி கடைசியில் பிழைக்கவே இல்லை. அவனுடைய சிநேகிதர்களையும் உறவினர்களையும் எல்லாத்தையும் பரிதவிக்க வச்சுட்டு போயிட்டான் அவன். அதை பற்றி அந்த சமயம் டாக்டர்களுக்கே ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கும். அந்தளவுக்கான ஒரு பேசு பொருளாக அவன் அந்த நேரத்தில் இருந்தான். கேதாரியோட விஷயத்தில் டாக்டர் பேர்லாவது வைத்திய சாஸ்திரத்தின் பேர்லையாவது எந்த தவறு இருக்குமா அப்படின்னு நான் நினைக்கும்போது, அவனது உடல் நோயை விட அந்த வேர் எங்கிருந்தது அப்படின்னா மனதில் இருந்தது அப்படின்னு இருக்கு. மனோவியாதினால தான் அவன் இறந்தான். இந்த மனோவியாதி நமது சமூகத்தில் பிடித்திருக்கும் பல வியாதிகளின் ஒன்றை காரணமாக கொண்டது என்பது டாக்டர்களுக்கு எப்படி தெரியும்? ஆமாம், அவன் மனோவியாதிக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுடைய தாயாருக்கும் இளம் மனைவிக்கும் கூட அது தெரியாத விஷயம்தான் நான் நினைக்கிறேன். அவனுடைய அந்த நேரத்தில் நண்பனாக இருந்த நான் ஒருத்த மட்டும்தான் அந்த ரகசியத்தை அறிந்தவனாக இருந்தேன். கேதாரி மரணம் அடைந்த புதுசில் அதை பற்றி பேசவோ எழுதவோ முடியாதபடி ரொம்ப துக்கத்தில் இருந்தேன். இப்போ 1 வருஷத்துக்கு மேலாயிருச்சு. என்னோட ஆத்மா இதனுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இதை நான் வெளியிடுறேன். ஆமாம், ரொம்ப துயரமான கதை தான். நம்மள சில பேர்த்துக்கு அந்த துயரத்தை அனுபவிக்கிறது அவ்வளோ பிடிக்கும். ஆனால் வாழ்க்கையில் நம் கண் முன்னாடி நிகழும் சோக சம்பவங்களை பார்க்க பிடிக்காது. படங்களில் பார்ப்போம், நமக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கு நடக்கும்போது அதை ஏற்றுக்கவே முடியாமல் போயிடும். கேதாரிக்கு அவனுடைய தந்தையை பற்றிய ஞாபகமே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அவன் 3 வயசு குழந்தையா இருந்த போதே அவனோட தந்தை வீட்டை விட்டு ஊரை விட்டே போயிட்டார். ஒரு நாடகக்காரியோட அவர் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே பேசிக்குவாங்க. இந்த விவரமெல்லாம் எங்களுக்கு வெகு நாள் வரைக்கும் தெரியாது. கேதாரியோட கல்யாண பேச்சு நடந்தப்போ தான் அவங்க அம்மா அதை சொல்லி அதன் வழியாக தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பெண்ணை போய் பார்த்துட்டு வந்த உடனேயும் அம்மாமி சொன்னது என்னன்னா, நீ பார்த்து சொல்லுடா கண்ணா அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட கேட்கும்போது, நீ பார்த்து நிச்சயம் செஞ்சால் சரிம்மா,
அது ஒரு மூலி பெண்ணாக இருந்தாலும் கூட நான் திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு கேதாரி சொன்னான் அப்படின்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. பின்ன என்ன அம்மாமி, உங்களுக்கு இந்த கலியுகத்தில் இந்த மாதிரி பிள்ளை இருப்பானா? பார்க்கவே முடியாது, நீங்களே முடிவு செய்யுங்களேன் அப்படின்னேன் நான். ஆனால் அம்மாமி கேட்கவே இல்லை. கேதாரி போய் பெண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னால் தான் கல்யாணம் நிச்சயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் கேதாரியோட தகப்பனார் பேச்சை அவங்க எடுக்க நான் கேட்டேன். இப்படியெல்லாம் பிள்ளையும் பெண்ணையும் சம்மதம் கேட்காம கல்யாணம் பண்ணி ஏகப்பட்ட குடும்பங்கள் கஷ்டத்தில் இருக்குது. இவனுடைய தகப்பனார் எங்களை விட்டு போனதுக்கு ஊரெல்லாம் அவரை திட்டினாங்க. எனக்கு அப்போ கூட அவர் மேலே ஆத்திரமே வந்ததில்லை. 40 நாள் படுத்த படுக்கையாக கிடந்தேன். ஆனால் பின்னாடி அமரை யோசித்து பார்த்ததில் அவர் மேலே ஒரு குத்தமும் இல்லைன்னு தான் தோணுச்சு. என்னை கல்யாணம் செஞ்சுக்கலாம் அவருக்கு இஷ்டமே இல்லையா. அப்படி சொல்லவும் சொன்னாராம் என்னமோ எனக்கு வேணான்னு. ஆனால் அவங்க பெரியவங்க பலவந்தப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களா. ஏதோ 5-6 வருஷம் பல்ல கடிச்சிக்கிட்டு குடும்பம் நடத்தினோம். அப்புறம் அந்த கூத்தாடிச்சி வந்து சேர்ந்தா போயிட்டாரு. இப்படி அம்மாமி வந்து அந்த பேச்சை எடுத்த போது நானும் பக்குவமாக சில கேள்விகளை போட்டு மற்ற விவரங்களை கேட்டேன். கேதாரியோட தகப்பனார் சுந்தரராமையர் பார்க்குறதுக்கு வாட்ட சாட்டமான ஆள், ரொம்ப நல்லா இருப்பார், ரொம்ப நல்லா பாடுவாராம். அப்போதே திருமங்கலத்தில் தபால் ஆஃபீஸில் அவருக்கு குமாஸ்தா உத்தியோகம். ரங்கமணி அப்படிங்கிற பெயர் பெற்ற நாடகக்காரி அந்த ஊரில் நாடகம் நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த ராஜபட் வேடம் போடுற ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை. இவருக்கு நாடகம்னா ரொம்ப பிடிக்கும், நான் வேஷம் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு அப்பப்போ போய் நாடகம் நடிச்சிருந்துருக்காரு. அப்புறம் திருமங்கலத்தில் அந்த கம்பெனி இருந்த வரைக்கும் அவங்களோடயே தான் இருந்திருக்கிறார். வேலையை ராஜினாமா கூட கொடுத்துட்டாரு. அந்த நாடகக்காரி அவளை மயக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஊரெல்லாம் பேசிக்கிட்டாங்க. ஆனாலும் கூட அம்மாமி நம்பவே இல்லையாம். கடைசியில் நாடக கம்பெனி ஊரை விட்டு போயிடுச்சு. மறுநாள்ல இருந்து இவரையும் காணோம். நாடக கம்பெனி இலங்கைக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவரை பற்றின தகவலே இல்லை. மேற்படி நாடக கம்பெனி இலங்கை, பர்மா, சிங்கப்பூர் இப்படி எல்லா நாடுகளுக்கு சுற்றிட்டு இருந்ததாக தெரிஞ்சது. பல வருஷங்களுக்கு பிறகு 2 தடவை சென்னை நகருக்கு வந்திருக்காங்க. ஆனால் அம்மாமி அதுக்குள்ளே அவரை பற்றி என்றதையே விட்டுட்டான். இப்போ கூட அவளுடைய ஆசை முழுதும் கேதாரி மேலே தான் வச்சுருந்தான். சுந்தரம்மையார் ஓடி போய் செய்தி அறிந்து அம்மாமி தாய் தந்தைகள் திருமங்கலத்துக்கு வந்த அவளை தங்களோட கிராமத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க அந்த கிராமத்தில் 5-6 வருஷம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் கேதாரியை படிக்க வைக்கிறதுக்காக திருச்சிராப்பள்ளிக்கு வந்திருக்காங்க. நேற்று நடந்த மாதிரி இருக்குது. அப்போது திருச்சிராப்பள்ளியில் மாத்ருபூதம் ஸ்டோரில் நானும் எங்கள் பெற்றோர்களும் குடியிருந்தோம். நான் 1வது வாரத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸ்டோரில் எங்களுக்கு எதிர் வீடு சில நாளாக பூட்டி இருந்துச்சு. அன்னைக்கு யாரும் புதுசாக குடி வர போகிறாங்கன்னு கேள்விப்பட்ட ஆவலோடு போய் பார்த்தேன். ஒரு தாத்தா, பாட்டி, அம்மாமி, ஒரு பையன் வந்திருந்தான். ஒரு பழைய தகர டப்பாவில் பெட்டிகளில் மூட்டை முடிச்சுக்களோடு வந்து சேர்ந்தாங்க. அந்த பையன் கையில் தங்க காப்பு போட்டுட்டான். தலை பின்னிட்டும் குல்லா வச்சுட்டும் இருந்தான். நான் வியப்போட பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த பையன்தான் கேதாரி. அவனோட முதல் தடவையாக பேசின உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப பட்டிக்காட்டுத்தனமாக இருந்தான். அவனுக்கு எல்லாமே புதுசாக இருந்தது. இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே புதுசாக பார்த்தா. குழாயில் தண்ணி சொட்டுறதை கூட புதுசாக பார்த்தா. காலையில் கோயிலுக்கு போகிறது, இப்போ ஒன்றையும் பார்த்து எங்கே போய் எதை பார்த்தாலும் விழிப்பிதுங்க பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு எல்லாமே புதுசாக இருந்தது. நான் படித்த அதே பள்ளிக்கூடத்தில் தான் அவனும் 1ஆம் வகுப்பு தான் படித்தான். நாங்கள் 2 பேரும் ரொம்ப சேர்ந்தே சுற்றுவோம். நிஜத்தை சொல்லணுன்னா படிப்பில் நான் கொஞ்சம் சுமார் தான். மற்றபடி விளையாட்டு, வம்பு எல்லாத்துலேயும் நான் தான் முதல்ல. ஆனால் அவன் படிப்பில் முதல்ல, மற்றதெல்லாம் சுமார் தான். எல்லா பள்ளிக்கூடங்களிலும் மாதிரி இந்த கெட்டிக்கார பையன் சொல்லிட்டு பரிகாசம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வேலைகளும் நடந்துச்சு. ஆனால் ஒருபோதும் அவன் வந்து என்னை விட்டு கொடுத்ததே இல்லை. திருச்சிக்கு வந்த 3 வருஷத்துக்கெல்லாம் தாத்தா காலமாயிட்டாரு. அதுக்குள்ளே அவன் கையில் இருந்த பணமும் செலவாகி போச்சு. கேதாரிக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுனால சம்பள செலவு அவனுக்கு கிடையாது. ஊரில் விளைஞ்சி வர நெல் சாப்பாட்டுக்கு போதும். ஆனால் வீட்டு வாடகைக்கு மேல் செலவுக்கும் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அம்மாமியும் பாட்டியும் அப்பளம் விட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நல்லா வியாபாரம் போயிட்டு தான் இருந்தது. அவங்கள பற்றி ஊரில் வாழை வெட்டி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க. நான் கூட பள்ளிக்கூடத்து ஸ்நேகிதர்கிட்டலாம் சொல்லி அந்த அப்பளத்தை வாங்க சொல்லி, பாட்டி கொஞ்சம் காலத்துக்கு அப்பளம் இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்மா தான் அத்தனையும் பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் தான் பிஏ பரீட்சையில் 1ஆவதாக தேறி வந்தான் கேதாரி. கேதாரி வந்து காலேஜ் போனதுலேருந்தே பெண்ணை பெற்றவங்க அவங்க அம்மாமாயி கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அம்மாமாயி அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. யார் வந்து ஐசிஎஸ் படிக்க வைக்கிறாங்களோ என் பையனை, அவங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் என் பையனுக்கு அது பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கேதாரி ரொம்ப நல்ல முகவெட்டு, நல்ல உடை, பாவனை, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பான். ஆனால் எந்த பெண் வீட்டுக்காரங்களையும் பார்த்த உடனேயும் கொடுத்துருவாங்க. பையனை கேட்டு கேட்டு வந்துக்கிட்டு இருந்தவங்கக்கிட்ட இவங்க சொன்ன
அந்த ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பேர் ஒத்துக்க தயாராக இருந்தாங்க. அப்போது வந்து முதல்ல தயங்கினா கூட கடைசியில் பெரிய சாஸ்திரிகளோட யோசித்து ஒருத்தருக்கு கொடுக்க முடிவு பண்ணாங்க. அவங்களா கேட்டு தான் வந்தாங்க. பண்ணையார் நரசிம்மையர். அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. கிளி மாதிரி இருந்தா பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோ அழகு. 13, 14 வயசு தான் இருக்கும். இந்த கதையெல்லாம் இப்போ எதுக்கு, இருங்க நம்ம விஷயத்துக்கு வர சுருக்கமாக சொல்லி முடிச்சிடலாம் கதையை. கல்யாணம் சிறப்பாக நடந்துச்சு. அடுத்த வருஷம் கேதாரி இங்கிலாந்து பயணம். பம்பாய் வரையில் சேர்ந்து கப்பல் ஏற்றிட்டு வந்தாங்க. தன்னோட வீட்டிலேயே வச்சுக்கணும் அப்படின்னுலாம் கேட்கல. அவங்களோட சிநேகிதியோட பக்கத்து வீட்டில் இருந்துட்டு இருந்தாங்க. கேதாரி சீமைக்கு போய் 7-8 மாதங்களுக்கு பிறகு மணிபுரம் மிராஸ்தார் வீட்டில் இருந்து ஆள் வந்து கூப்பிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா நரசிம்மையர் எங்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்து படிக்க சொன்னார். இது ரங்கூன்லேருந்து சுந்தராமையர் அப்படிங்கிறவன் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவங்க வந்து ரங்கூனில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க, கொஞ்சம் பணம் அனுப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்திருக்குது. இவங்களும் பணம் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த பணம் போய் சேர்றதுக்குள்ளே இன்னொரு தந்தி வந்து அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. 18 வருஷம் கண்ணில் பார்க்காத புருஷனுக்காக அந்த அம்மா பிராமண வழக்கப்படி அலங்கோலங்கள் செய்யப்பட்டது. கேதாரிக்கு இது பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது, அவன் ஊர் திரும்பி வந்ததுக்கப்புறம் பார்த்தா போதுன்னு சொல்லிட்டாங்க. காலம் அப்படியே போச்சு. நானும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இந்த விஷயத்தை அவனுக்கு சொல்லவும் முடியாமல் முடிச்சிருந்தேன். நானும் படிப்பை முடிச்சிட்டேன். எதிர்பார்த்தது மூலமே அவன் ரொம்ப சிறப்போட ஐசிஎஸ் தேறினான். அவனுடைய தகப்பனார் மரணத்தை பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் பம்பாயிலேருந்து வேகமாக கிளம்பி வந்தான். அம்மாவை முத பார்க்கணும், அவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மான்னு கூப்பிட்டு உள்ளே போனான். உள்ளே போய் அம்மாவோட தேடுறான். எந்த ரூம்லேயுமே அம்மா இல்லை. கேதாரி, என்னடா அது, அம்மா இதோ இருக்கேன்டா, எங்கேயோ தேடி போறியாடா அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறான். வெள்ளை புடவை அணிஞ்சிட்டு மொட்டை தலையோட முக்காட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க. அம்மா மாமியை ஒத்து பார்க்குறான். ஐயோ அம்மா, இது பயங்கரம், இந்த பயங்கரம் உனக்கு எதுக்கு, உன்னை நான் இப்படியா பார்க்கணும் அப்படின்னு தலையாக அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பித்தான். கேதாரிக்கு கடுமையான ஜுரம் வந்துருச்சு. அடுத்த நாளே அவனை வந்து டாக்டர்கள் மாறி மாறி பார்த்தாங்க. அவனுக்கு செய்யாத சிகிச்சை ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் பயனளிக்கலை. அவனுடைய உடம்பு கொதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. எந்நேரமும் அவ்வளோ ஒரு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சங்கரா, அது என்னடா சாஸ்திரமிடா அது, அனாதையா விட்டு 18 வருஷம் திரும்பி பாராமல் இந்த புருஷன் செத்ததுக்காக தலையை மொட்டை எடுக்க சொல்கிறதா இந்த சாஸ்திரம், அதை கொண்டு வாடா, தீயில போட்டு கொளுத்துவோம் அப்படின்னு ரொம்ப கத்திக்கிட்டே இருப்பான். இதை பாரு சங்கரு, என் தாயார் ரொம்ப புத்திசாலி. இந்த முட்டாள்தனத்துக்கு ஒரு நாள் உடன்பட்டு இருக்க மாட்டான். எல்லாம் என்னால் வந்து தான், நான் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணதுனால தான், அவங்களோட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் பயந்து தான் அம்மா இந்த அலங்கோலத்துக்கு சம்மதிச்சிருக்கணும் அப்படின்னு விடாமல் புலம்பிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் வாசலில் 2 கூலி வேலைக்காரங்க பேசிக்கிட்டே போனாங்க. ஒருத்தன், அண்ணே நீ காலையில் புறப்படும் போதே பாரு, அந்த மொட்டை பாப்பாத்தி எதிரில் வந்தான், அதுதான் வேலை ஆகப்படலை அப்படின்னு சொன்னது கேதாரியோட காதில் விழுந்துச்சு. சுந்தரு, கேட்டையாடா, என் அம்மா முகத்தில் வெளிச்சதுனால சகல பீடைகளும் நீங்கன்னு சொல்லுவாங்க. அவளும் இப்போ மொட்டை பாப்பாத்தி தானே, அபசகுணம் தானே அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டான். எவ்வளவோ சமாதானம் சொல்லி தேத்தினோம், ஆனாலும் அந்த பேச்சு அவன் விடுறதா இல்லை. இதை கேட்டுட்டு மனசு வருத்தப்பட்டு ஒரு கட்டத்தில் அவன் நோயில் படுத்து எந்திரிக்காமல் இறந்து போயிட்டான். மாமனார் இவனோட புகைப்படம் கேட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருந்தார். நானும் அவனும் சேர்ந்து எடுத்துகிட்டு புகைப்படத்துலேருந்து வெட்டி எடுத்து அவனோட படத்தை மட்டும் தனியாக சட்டம் போட்டு அவங்க வீட்டுக்கு கொடுக்கறதுக்காக போனேன். அவங்களோட மனைவியை பார்க்க நேர்ந்தது. அவளை பார்த்து என் உடம்பு சிலுத்து போச்சு. அவள் கிளி மாதிரின்னு சொன்னலவா, அந்த கிளிக்கு இப்போ மொட்டை போட்டு முக்காடு போட்டிருந்தாங்க.